தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தை ஆட்சி அமைக்க அழைக்காத ஆளுநரை கண்டித்து தேனி பழைய பேருந்து நிலையம் அருகே 8ஆம் தேதி பகல் 12 மணி அளவில் காங்கிரஸ் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தேனி பழைய பேருந்து நிலையம் அருகே தேனி மாவட்ட காங்கிரஸ் பேரியக்கம் சார்பில் தமிழக ஆளுநரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடந்தது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தேனி மாவட்ட காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் கோபிநாத் தலைமை வகித்தார். மாவட்ட பொருளாளர் ஐயனார் முகமது முன்னிலை வகித்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் நடைபெற்று முடிந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 108 இடங்களை பெற்று தமிழகத்தில் தமிழக வெற்றிக் கழக கட்சியினர் அதிக பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றுள்ளது. இத்தகைய தமிழக வெற்றிக் கழகத்தை ஆட்சி அமைக்க விடாமல் தடுக்கும் தமிழக ஆளுநரையும் மத்தியில் ஆளும் ஒன்றிய அரசையும் கண்டித்து நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கண்டன கோஷங்கள் எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட துணைத் தலைவர் சன்னாசி, முபாரக், மொய்தீன், அப்துல் காதர், மாவட்ட பொதுச் செயலாளர் செல்லையா, முகமது, ராகுல், மாவட்ட துணை பொதுச் செயலாளர்கள் ரகுராம், பரமராஜ், ரியாஸ்கான், மாவட்ட செயலாளர் சத்தியமூர்த்தி, தர்மர், ராமச்சந்திரன், விக்னேஷ், கார்த்திக் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், நகரத் தலைவர்கள், வட்டாரத் தலைவர்கள், மாணவர் காங்கிரஸ் நிர்வாகிகள், முன்னார் இளைஞர் காங்கிரஸ் மாநில செயலாளர் வினோத் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தமிழக ஆளுநர் மற்றும் மத்தியில் ஆளும் ஒன்றிய அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.